வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். முனைவர்கள் சுந்தரமுருகன், சடகோபன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், கலை மாமணி பாலசுப்ரமணியம், தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பி. அனிபால் கென்னடி, ரா. செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியதாவது, புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ் மொழியின் அடையாளமாக, இந்த மக்களின் உணர்வாக, கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூட நினைத்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். புதுச்சேரி மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் என்றால் அதற்கு புதுச்சேரி அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் அரசு தனது உண்மை முகத்தை காட்ட வேண்டும். முதல்வர் ரங்கசாமி தமிழரா, இது தமிழர்களான ஆட்சியா, மொழிக்கான ஆட்சியா என்பதை தெரிவிக்க வேண்டும். முதல்வர் ரங்கசாமியின் முகம் மொழியை அழிக்கிற முகமா அல்லது பாஜக முகமா, உண்மையில் புதுச்சேரி மக்கள் மீது, இனத்தின் மீது நேசம் வைத்திருக்கின்ற முகமா என்று தெரிவிக்க வேண்டும். பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கிய நிறுவனத்தை சிதைத்துள்ளது வெட்கக்கேடானது. கலை பண்பாட்டுத்துறை மூலம் இந்நிறுவனம் இயங்கினாலும் கூட இன்று பெயர் அளவிற்கு இயங்குகின்றது. இந்நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் போதிய நிதி ஒதுக்கி அந்நிறுவனத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்தோம். அதற்கு பதிலளித்த ஆட்சியாளர்கள் அந்நிறுவனத்தை மூட மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு அவமரியாதையை ஏற்படுத்தி வருகின்றது. செம்மொழி அந்தஸ்துள்ள தமிழ் மொழியை சிதைக்க நடக்கின்றது. ஹிந்தியை திணிக்கணும், சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும் என்பதற்காக ஒன்றிய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கி புதுச்சேரியை நாசமாக்க துடிக்கின்றது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புகுதி புதுச்சேரி மாணவர்களை பாழடித்துள்ளனர். 11ஆம் வகுப்பில் 4 பாடப்பிரிவில் தோல்வியடைந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கின்றது என்றால் அதைவிட மோசமான ஆட்சி புதுச்சேரியில் நடக்கின்றது. இவ்வாறு அவர் பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்தவச்சல பாரதி, தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி, தமிழ் மாமணி சிலம்பு செல்வராசு, புதுவை தமிழ் நெஞ்சன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், சான்றோர் பேரவைத் தலைவர் நெய்தல் நாடன், உலக தமிழ் பேரவை செயலாளர் தமிழ்மணி, தமிழ் பாதுகாப்பு குழு செயலாளர் இளமுருகன், சாகித்ய அகாடமி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி பிரியசாமி, திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், அமுதகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், மகளிரணி காயத்ரி, வர்த்தகரணி குரு, தகவல் தொழில்நுட்ப அணி அருண், கிளைக்கழக செயலாளர்கள் அகிலன், கிரி, விஜயகுமார், நெல்சன், ராமகுமார் உள்ளிட்ட 30 தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் இணைந்து நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக 7 நாட்கள் கொண்ட சிறப்பு களப்பணி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதன் துவக்க விழாவிற்கு புதுவை மாநில நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்றனர். பள்ளி தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்துராஜ் தலைமை தாங்கினார். இந்த சிறப்பு முகாமில் மதகடிப்பட்டு, திருவண்டார்கோவில், ஆரியூர், பங்கூர், அரியங்குப்பம், கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம் உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் டெங்கு, சாலை பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பி விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு கொடுத்து பேரணியாக நடந்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் பிடித்தபடி சென்றனர். மேலும் இதில் ஒரு பிரிவாக மாலை நேரங்களில் விழிப்புணர்வு செய்திகளை கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவ மாணவிகள் நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சி கிராம மக்களால் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக கலை நிகழ்ச்சி நடந்த அனைத்து ஊர் பெரியோர்களையும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்கள் நன்றி கூறினார். பாதுகாக்கணும் எல்லா ஜீவராசிகளோடையும் இவ்வளோ அன்பா பாசமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஓஹோ, அது மட்டும் இல்ல
அடுத்த உலக போர்னு ஒண்ணு வந்தா 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 அது இந்த இயற்கைக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் இருக்கணும் சொன்னாங்க. அச்சச்சோ, என்ன பயந்துட்டீங்களா? ஆமா ஆமா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. தண்ணீர் எங்கெல்லாம் 3 நிலையில இருக்கும், அங்கதான் நம்மள போன்ற உயிரினங்கள்லாம் வாழ முடியும்னு சொன்னாங்க. அது எப்படி? அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் இது மூன்றும் எங்கெல்லாம் ஒண்ணா இருக்கும், அங்கதான் நம்மள போன்ற உயிரினங்கள்லாம் வாழ முடியும்னு சொன்னாங்க. எப்படி வாழ முடியும்னு சொன்னாங்க? சந்தோஷமா வாழ முடியும்னு சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு நலப்பணி திட்டத்தின் வாயிலாக, அதாவது NSS ஸ்பெஷல் கேம்பஸ் 7 days ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு பள்ளியும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் மாணவர்களுக்கு பொதுமக்களோடு பழகுகின்ற ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்கி தருவது இந்த நாட்டுப்புற கலைகளை இங்கே மாணவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம். பிறகு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை நாம் சுரண்டக்கூடாது. ஆறு, குளம், ஏரி போன்றவற்றை தூர்வாரி அதனை தொடர்ந்து பாதுகாத்து நாம் அழிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பல்வேறு நோக்கத்தை உள்ளடக்கி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது கூடப்பாக்கம் கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து அங்க இருக்கின்ற நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் 2 பேர், பிரபு சாரும் ரேவதி மேடமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மேற்கொண்டிருந்தாங்க. இதுக்கு அடிநாதமாக இருந்து இதற்கான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பள்ளியினுடைய தாளாளர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களும், வைஸ் பிரின்சிபல் சார் ஆரோக்கியராஜ் சார் அவர்களும் இங்க கூடயே இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக வடிவமைத்து கொடுத்திருந்தாங்க. மாணவர்கள் நாட்டுப்புற நடனம் ஆடினாங்க. நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்புறம் நாட்டுப்புற பாடல்களை இசைச்சாங்க. இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம், ஒட்டுமொத்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை நாம் சுரண்டக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய அத்தனை வளங்களையும் நாமே அழித்து விடக்கூடாது. எங்கேயோ செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்று தேடுகின்ற இந்த காலத்தில் நாம் வசிக்கின்ற இந்த பூமியில் நமது வளத்தை நாம் எவ்வாறு சுரண்டாமல் பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், மண்ணில் இருந்து மீத்தேன் எடுத்து மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அழித்து வருகிறோம். இது எல்லாத்தையும் களைய வேண்டும். உலக உயிர்கள், இந்த பூமியானது 6 வகையான உயிர்கள், எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு தகுதி உடைய இடம். 1 அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் வாழ்வதற்கான தகுதி உடைய இந்த இடத்தை மனிதர்கள் மட்டுமே ஆக்கிரமித்து அழிக்கக்கூடாது என்பதை மிகச்சிறந்த தாரக மந்திரமாக வைத்து அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்க இருக்கின்ற ஊர் பெரியமக்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாம் இதற்கு சிறந்த ஆதரவை அளித்தார்கள். இதற்கான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் நாடகத்தை வடிவமைப்பதற்காகவும் அங்கிருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா ஒன்று சேர்ந்து செஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு காரணமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஊர் மக்களோடு நன்றாக பழகுதல், அவர்களுடைய சமூக உணர்வை, விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற இது தொடர்பான நிகழ்ச்சிகள் தான் இங்கு நடைபெற்றது. தொடர்ந்து இது பல்வேறு கிராமங்களுக்கும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பேரவா. நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளராக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நாட்டு நலப்பணி திட்டம் எங்களுடைய பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட மற்ற பள்ளிகளுக்கும் பிரசிடென்சி பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா பள்ளிகளும் கல்வியை போதிப்பதில் மட்டுமே கவனமாக இருப்பாங்க, அதிக மதிப்பெண்கள் பெறுவதிலே மட்டும் குறியாக இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய பள்ளி கல்வியை மட்டும் போதிக்காமல் ஒரு குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு, இந்த உலகத்தில் வசிப்பதற்கு, இந்த உலகத்தில் அவன் மனிதனாக இயங்குவதற்கு என்னென்ன தேவையோ அத்துணை சாராம்சங்களையும் வழங்கக்கூடிய ஒரே பள்ளி எங்களுடைய பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி. எங்களுடைய பள்ளியில் கல்வி இருக்குது, அது விளையாட்டு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கல்விசார் இணை செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அத்துணை சிலம்பம், கராத்தே, ஓவியம், இது போன்ற கேரம் போர்டு, இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளும் இருக்குது. எங்களுடைய பள்ளியில் ஒரு வருடத்துக்கு குறைந்தது 50 to 60 மாணவ மாணவிகள் தேசிய அளவில்
விளையாட்டிலும் மற்ற துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை பிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய மத்திய அரசு நடத்தக்கூடிய தேசிய அளவில் நடைபெறக்கூடிய கலா உற்சவ் என்ற மிகப்பெரிய போட்டி நடைபெறுகிறது. இது போன்ற மாணவ மாணவிகளுக்கான கலை விழாவில் எங்களுடைய பள்ளி மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவில் பங்கு பெற்று ஒவ்வொரு ஆண்டும் முதல் பரிசு, முதல் 3 இடங்களை பிடித்து எங்களுடைய பள்ளிக்கும் புதுச்சேரி மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு கல்வித்துறையால் நடத்தப்படுகின்ற ஒரு பிரிவு, கல்வி சார்ந்த ஒரு செயல்பாடு நாட்டு நலப்பணி திட்டம். இந்த திட்டத்தில் எங்களுடைய மாணவ மாணவிகள் பங்கு பெற்று, அதாவது குறிப்பாக கிராமப்புறங்களில் சென்று அந்த கிராமப்புற மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, அதை எடுத்து கூறி எதிர்காலத்தை நம்மளுடைய பசுமையாக்குவதற்காகவும், அதாவது நாம் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கான செயல்பாடுகளில் எங்களுடைய மாணவ மாணவிகள் இறங்கியிருக்கிறார்கள். அதிலே முதல் 2 செய்திகள் தான் இந்த நீரை சேமிப்பது, இயற்கை வளங்களை காப்பது, பாதுகாப்பாக சாலை பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு நாடகம். இதையெல்லாம் எங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகள் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக செய்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எங்களுடைய போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் கூறிய எங்களுடைய பள்ளி தாளாளர் டாக்டர் KP கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுடைய ஈடுபாடு. குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும் போதிக்காமல் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு குழந்தை நம் பள்ளியிலிருந்து பெற வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு தனித்துவமான வாழ்க்கையை யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய பள்ளித்தாளர் இது போன்ற நல்ல செயல்களில் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற செயல்களை நாங்கள் குறையாமல் அதிக அளவில் செய்வோம், விழிப்புணர்வை கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற உறுதிமொழியை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு செயலை செய்வதற்காக ஒரு வாய்ப்பு நாட்டு நலப்பணி திட்டம் என்ற பிரிவை எங்கள் பள்ளிக்கு அளித்த கல்வித்துறைக்கும் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகளுக்கும், இங்கே மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கின்ற திருமதி கலைவாணி அம்மையாருக்கும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, செல்போன் பயன்பாடு ஆகியவற்றால் பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர்கள் நாளுக்கு நாள் மறந்தே விட்டனர். கோடை விடுமுறை காலங்களில் வீதியில் வெயிலோடு விளையாடிய காலங்களை இன்றைய கால குழந்தைகள் அறியவில்லை. பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவூட்டி மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரியின் பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக கோடை விடுமுறை நாட்களில் நகர வீதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்று ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர வீதிகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்லாங்குழி, பம்பரம், தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண் சோறு, உரியடி என பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்கு அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கும் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் ஆலய முன் மண்டப கட்டுமான திருப்பணி நடைபெறுகின்றது. திருப்பணிக்கு அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் தொழிலதிபருமான ஐயப்பன் அவர்கள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் அவர்கள் முன்னிலையில் ரூபாய் 1 லட்சம் ஆலய திருப்பணிக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மூத்த காங்கிரஸ் பிரமுகர் வாசு வெங்கடாச்சலம், காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் சசிகுமார், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன், தேங்காய்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர், முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், வீராம்பட்டினம் ஆனந்தன், அரியங்குப்பம் வட்டார மீனவர் அணி தலைவர் வாசு, மகிழா காங்கிரஸ் பொன்னி சுப்ராயன் குமார், சேவா தல இளைஞரணி மாநில தலைவர் செல்வம் மணிகண்டன் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது.
இந்த பள்ளியில் 59,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். கல்வித்துறை செயலாளர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாணவர்களுக்கு திறந்து வைத்தார். மேலும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 14 அமைப்பு மூலம் 4 வகுப்பறைக்கும் மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க், பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு டேபிள், சேர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, மாணவர்கள் சுத்தமாக குடித்தண்ணீர் குடிக்கும் வகையில் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் RO வாட்டர் பிளான்ட் ஆகியவை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதனையும் அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய கலெக்டர் அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, ஷூ ஆகியவை உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி ஆரம்ப பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதால் 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விரைவில் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தார். மேலும் 11ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது குறித்த கேள்விக்கு 80% தேர்ச்சி விகிதம் உள்ளதாகவும் வழக்கமான நடைமுறைப்படிதான் தேர்வு நடைபெறுவதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கூட CBSE பாடத்திற்கே மாற தயாராக உள்ளனர். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரியங்குப்பம் கொம்மியன் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு பயன்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறு பயனற்றதன் காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் உடன் இருந்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் விஜய் சுதாகர் ஏற்பாட்டின்படி கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, மேங்கோ ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடகப் பிரிவு இணை செயலாளர் நிரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன், பார்த்திபன், நிரேஷ், லோகேஸ்வரன், சேதராப்பட்டு லோகேஸ்வரன், ஆனந்த், துத்திப்பட்டு விஜய், தொண்டமாநத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தானம் திருப்பணி துவக்க விழா மற்றும் கால்கோள் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கால்கோள் விழாவில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் கழக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தார். மேலும் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரணகும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார், அமர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் நேட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று காலை 4ஆம் கால பூஜை முடிந்த நிலையில் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேல் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடி ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடலூர் ரோட் நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினர். இவ்விழாவில் கட்சிக்காக பாடுபட்ட மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிரணி துணைத் தலைவி கீதா சிவனேசன் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி, முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, தொகுதி மகளிரணி வசந்தி, மாநில இளைஞரணி வாசுகி மற்றும் கிளை தலைவர்கள் மீனாட்சி, சுந்தரம், ஜெயராஜ், முருகன், நாராயணன், மனோகரன், ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வருகின்றது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டார்கள். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.